ஆக இன்றைக்கு 4 ஆண்டு காலம் நிறைவேற்று விட்டது. 5வது ஆண்டு காலம் திமுக அடியடித்து வைத்திருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் கூட மக்களுடைய பிரச்சனையை எதிர்க்கட்சி முன்வைக்கிறதா கிடையாது. மறுபடியும் சொல்லுங்க. மக்களுடைய பிரச்சனையை எதிர்க்கட்சி முன்வைக்கிறதா கிடையாது. மக்களுடைய பிரச்சனையை எதிர்க்கட்சி முன்வைக்கிறதா கிடையாது. படிக்காது காட்டாம் புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போகும் இடமெல்லாம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரை விமர்சித்து பேசுவதுடன் உள்ளூர் அமைச்சர்களையும் விட்டு வைக்க தவறியதில்லை. உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுற்றுப்பயணத்தின் போது முதல் முறையாக திமுக எம்பி கனிமொழியை விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. அண்மையில் நாடாளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்த விவாதத்தின் மீது பேசிய திமுக எம்பி கனிமொழி மத்திய அரசை கடுமையாக விமர்சனம் செய்தார். என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுக எம்பி கனிமொழியை கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து உலக நாடுகளுக்கு எடுத்துச் சொல்ல மத்திய அரசின் குழுவில் சென்ற திமுக எம்பி கனிமொழி வெளிநாடுகளில் பேசியது என்ன என்றும், இப்போது நாடாளுமன்றத்தில் பாஜகவை குறை சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கூறிய இபிஎஸ், இந்திய உளவுத்துறை முன்கூட்டியே கணித்திருந்தால் பஹல்காம் தாக்குதலை தடுத்திருக்கலாம் என்று கனிமொழி குறை சொல்வதாக கூறியிருந்தார். உலகமே நாறுதேடா, இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? இந்த அம்மா தலைமை தாங்கி வெளிநாடு போய் இந்திய நாட்டுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. நாம ஆபரேஷன் சித்தூர் பற்றி தெளிவுபடுத்தி வந்த பிறகு இங்க வந்து இங்க இருக்கிற பாரதிய ஜனதா அரசாங்கத்தை பற்றி குறை சொல்றாங்கன்னா இதுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர் இந்த கருத்தை சொல்லிவிட்டார்கள். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. அப்படி என்றால் 1998 கலைஞர் ஆட்சியின் போது கோவையில் குண்டுவெடிப்பு நடந்ததே அது உளவுத்துறை தோல்வி இல்லையா? கள்ளக்குறிச்சி அருகே கள்ளச்சாராயம் குடித்த 67 பேர் இறந்தார்களே, அது உளவுத்துறை ஃபெயிலியர் இல்லையா? அப்போது தமிழ்நாடு உளவுத்துறை என்ன செய்தது என்று சரமாரியாக கேள்வி எழுப்பி கனிமொழியை கடுமையாக விமர்சித்தார் எடப்பாடி பழனிசாமி. வயசாச்சு தவிர அறிவு தான் உனக்கு. போடா, இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்பையா தெரியும்டா. வழக்கமாக மக்களின் பிரச்சனைகள் குறித்து பேசி வரும் இபிஎஸ் திடீரென மத்திய பாஜக அரசை தாங்கி பிடிக்கும் விதமாக பேசியிருப்பது பாஜகவுடனான கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. அப்படி நினைக்காதடா அம்பி, அவளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு. 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தில் அங்கம் வகித்துவிட வேண்டும் என்ற முனைப்புடன் தீவிரமாக செயல்பட்டு வரும் பாஜக தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்காகவே டெல்லியில் பிரத்யேக அலுவலகம் ஒன்றை அமைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையிலேயே ஆபரேஷன் சிந்தூருக்கு எதிராக பேசிய கனிமொழிக்கு பதிலடி கொடுக்குமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா அலுவலகத்திலிருந்து அசைன்மென்ட் கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் கனிமொழியை எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி தாமரை இலை தண்ணீர் போல பட்டும் படாமல் இருப்பதை உணர்ந்த பாஜக தலைமை என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்தும் நோக்கத்தில் செயல்படும் நிலையில் அமித்ஷாவின் கட்டளையை ஏற்று கனிமொழியை இபிஎஸ் விமர்சனம் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. படிப்படியா போனா அவன் லிப்ட்ல போயிருவாங்க. அவன் போறதுக்கு மேல நீ பொசுக்குன்னு போயிடணும். குறுக்க கம்மிண்டமா பேசாத. இனி வரும் காலங்களில் என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்தும் வகையிலேயே எடப்பாடி பழனிசாமியின் ஒவ்வொரு நகர்வுகளும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன பங்கு இதெல்லாம்? நாங்க பாதலாம். வந்துட்டாயா
அனைவருக்கும் எனது பணிவுலர்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வர்றவங்களுக்கு போறவங்களுக்குலாம் வணக்கம் வைக்கப்படும்ங்கிற போர்டா மாட்டியிருக்கான் சும்மா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி இது ஒரு இயற்கையான கூட்டணி. உண்மைமா சத்தியமா. பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், நாளைய தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் அவர்களே, என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இது ஒரு இயற்கையான கூட்டணி. நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து சென்னையிலே வந்து இந்த கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே நடைபெறும் என்று சொல்லிவிட்டு போன பிறகு நடைபெறுகிற மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்தை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்தார்கள். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டு போற. மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்த கூட்டம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். இப்பொழுது கோயில்பட்டிக்கு வருவதற்கு முன்பே அரை மணி நேரமாக மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்திருக்கிறார். இதை எதைக்கு எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியாகவே நாங்கள் பார்க்கிறோம். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? கல்லூரி ஏத்தாலே கல்லூரி மாணவிகள் காத்திருந்து கைதூக்கி கை காட்டுகிறார்கள் அண்ணன் அவர்களுக்கு. எதை காட்டுகிறது? ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியை காட்டுகிறது. தென் மாவட்டத்தின் நடுவு நாயகமாக இருக்கின்ற கோயில்பட்டி நகரில் இவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளத்தில் நீந்து வருகிறார் என்று சொன்னால், 1972ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது என்ன மறுமலர்ச்சி ஏற்பட்டதோ அதே எழுச்சி இன்றைக்கு கோயில்பட்டியிலும் ஏற்பட்டிருக்கிறது. ஏண்டா அவனே ஒரு புறம்போக்கு, அவனுக்கு நீ அல்ல கையி விளக்கும்பட. இந்த ஊருப்பட்ட மாதிரி தான். பாரத நாட்டினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுக்கு சிலை வைப்போம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீது எவ்வளவு பற்று வைத்திருப்பார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வர்றாம் பார் அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வழிக்கு வந்துட்டான் பார். ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, எங்கெல்லாம் தமிழையும் புகழ் பரப்பிக் கொண்டே இருக்கிறார். இவனை கொன்னிடலாமா? குஜராத்திலே தமிழ் சங்கமம், காசியிலே தமிழ் சங்கமம், எங்கு போனாலும் தமிழனுடைய பெருமையும் கலாச்சாரத்தையும் உலகெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர் நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள். அவருடைய திட்டங்களை எல்லாம் தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் இபிஎஸ் அவர்களால் மட்டுமே முடியுமே தவிர வேறு யாராலும் முடியாது. கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களும் தமிழகத்திற்கு வரவே இல்லை. ஆனால் அண்ணன் முதலமைச்சராக இருந்தபோது, அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நிறைய திட்டங்களை தமிழகத்தில் கொண்டு வந்தது அண்ணன் இபிஎஸ் அவர்கள். மத்திய அரசுடைய திட்டங்களை இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. ஒரு மாநில அரசு நல்ல முறையில் செயல்பட முடியும் என்று சொன்னால் மத்திய அரசுடைய உதவி வேண்டும். ஆக மத்திய அரசுடைய உதவி அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கு நிறைய இருக்கிறது. 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர். பொய் சொல்றீங்க. 3 முறை பாரத பிரதமராக வந்த நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்களையும் அதனுடைய மக்களுக்கு தேவையான நல்ல பல திட்டங்களையும் நிதியை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் இபிஎஸ் அவர்களால் மட்டுமே முடியுமே தவிர வேற யாராலும் முடியாது. எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? இன்றைய தமிழகத்தில் நடைபெறுகின்ற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எதிரான, புரட்சித் தலைவி அம்மாவுக்கு எதிரான ஆட்சி. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். இந்த ஆட்சி நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுமா வேண்டாமா? இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுமா வேண்டாமா? நிச்சயமாக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். சொல்லி கைத்தட்ட வழியில கொன்றுவோம். அடிச்சு மூஞ்சி முறையில பேத்து. பாலியல் வன்கொடுமைகள் எங்கு பார்த்தாலும் கஞ்சாவும் போதைப் பொருட்களும், தினசரி கொலை கொள்ளைகள்,
பேப்பரை திருப்பி பார்க்கவே முடியவில்லை. ஏன் மாப்பிள்ள இதை நாங்க நம்பிதான் ஆகணுமா? பேப்பரை பக்கத்தில் பக்கம் பார்த்தா பெண்கள் எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள். காரணம் திமுக காரங்களே உடன்பாடு இருக்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய இந்த பயணம் ஒரு வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி உறுதி என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, இன்னும் கடம்பூர் ராஜு அவர்கள் நிறைய திட்டங்களை அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையில் இங்கு கொண்டு வருவார்கள். செம்ம காமெடி இல்ல? நாங்களும் உறுதுணையாக இருப்போம். இயற்கையான கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி. மத்தியிலே நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நமது அமித்ஷா அவருடைய ஆசையோடு இந்த கூட்டணி நிச்சயமாக வெல்லும் வெல்லும் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த வெறுப்பேற்ற வேலை வேணாம் போடா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை குழல் துப்பாக்கியாக நிச்சயமாக செயல்படும். மக்களுக்கு உதவி ஒரு ஆட்சியாக அமையும். என்னை பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு சிரிங்களேன் ப்ளீஸ்டா, எனக்காக. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.